நாங்கள் பைக்கில் போகிறோம் தப்பிட்டு வச்சு போய் கொண்டிருக்கிறோம். என்னடா தம்பி தலைமறைவாக போய் கொண்டிருக்கிறாய் தம்பி? அப்பன் என்ன தலைமறைவா சைக்கிளில் போய் கொண்டிருக்காய்? டேய் தம்பி டேய் அவரை கூப்பிட்டு வரங்களை யாருங்களை கூப்பிட்டேன்னு சொல்கிறாடே அவர் கூப்பிட்ட பார்த்தீங்கன்னா அவர் மிளகா கண்டு 10,000. 10,000 மிளகா கண்டு போயில 10,000. தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு பாருங்க. அண்ணாமலாம் வந்திருக்கிறேன். இங்கே கணேச வித்தியாலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். வெங்காய பக்கம் மேலே பக்கம் விட பக்கமா மிக மிக பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான அழகான கோயில் பாருங்கோ. வெள்ளடியன் கோழியை வணக்கம் வரவங்களே. நாங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் குறிப்பாக நேரந்தரை நிற்கிறோம். இவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னா ஒரே மழையாகவும் என்ன சொல்கிறது வெயில் குறைவாகவும் இருந்தால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எனர்ஜெட்டிக்காக இருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா செத்துட்டேன். அவ்வளவுக்கு வெயில் அவ்வளவு சரியான வெயில் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஏறாது. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இன்றைக்குங்களா மேக்ஸிமம் காட்ட முடிஞ்ச இடங்களை காட்டிட்டோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கதைக்க கூட காய்ஸ் சத்து இல்லை சீரியஸா அவ்வளோத்துக்கு உண்மையா என்ன சொல்றது இந்த வெயில் வெயில் என்ன சொல்ற சாக்காட்டு தெரியுமோ என்ன வெயில் ஐயா உண்மையா அப்படி எரிக்குது உடம்பு இல்ல. என்ன கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே கரத்தே போயிட்டு தெரியாது. ஆனால் உண்மையா சரியா கரத்து போயிட்டேன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சரியான வெயிலும் இதுக்கும். அப்படி இருந்தும் ஒரு புயலை தொட்ட சும்மா வீடியோ எடுத்துனா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பள்ளிக்கூடம் கணேச வித்தியாலயம் சொல்லி 100 ஆண்டுகள் பழமையான பள்ளிக்கூடம் இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வைரவர் கோயில் இருக்குது தாந்தோன்றி அம்மன் கோயிலை பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொமெண்ட்ஸ் பண்ணவையால் தாந்தோன்றி அம்மன் கோயிலை வீடியோவாக பதிவு செய்து போடுங்கன்னு சொல்லி அதாவது பார்த்தீங்கன்னா மகேந்திரன் திருஞான சம்பந்த் சொல்லி ஒரு ஆள் எங்களை மெசேஜ் பண்ணியிருக்கிறார். நாரதனே வடக்கு பகுதியை படம் பிடித்து போடுவீர்களான்னு கேட்டிருக்கிறார். நாங்கள் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஓமன்னா போடுவோம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா டெபி போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கும் கமெண்ட் பண்ணியிருக்கோம். அதை நான் வாசிச்சு வரணும் உங்களுக்கு இருக்கேன். வாழ்த்துக்கள் டிடிச்சன்னு சொல்லி ஒரு ஆள் ஒழுங்கா தெரியல. வாழ்த்துக்கு அருமையான பதிவு. தயவு செய்து நேரந்தனை வடக்கு தாந்தோன்றி அம்மன் கோவில் அதனுடன் சேர்ந்த பகுதியையும் கோயில் வரலாற்றையும் பதிவு செய்து போடுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்காரு. அப்போ முக்கியமான ஒரு ஆள் கமெண்ட் போட்டிருந்தவர் அவரை காண இல்லை. யாரு உங்களுக்கு கமெண்ட்டுக்கு காட்டுறேன். இங்கே இருக்கார். உங்கள் நண்பர் பேர் என்னண்டு உங்கள் நண்பர் பேர் என்னன்னு சொல்லி இவரை கேட்டிருக்கிறார். எந்த பேர் 2 lakhs அதே பார்த்தீங்கன்னா வேட்ட வேறு 2 lakhs அதுலேயே நிறைய பேர் கன்வின்ஸ் ஆகிறாங்களே. இவர் பார்த்தீங்கன்னா ஜெஃப்னா டிலக்ஸ்னு சொல்லி யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். நீங்கள் போய் பார்க்கலாம் வேட்ட வீடியோவும். கனடாவில் இருந்து வீடியோ பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் லண்டன் சொல்லி நிறைய நாடுகள்லேருந்து வீடியோ பார்க்குறீங்க. அதை பார்த்தீங்கன்னா அங்கே 16 மணி அதுக்கிட்ட வேலை செய்ய நிறைய பேர் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்து வீடியோ பார்க்குறீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நன்றி. நீங்கள் கொமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு வேறு இடங்கள் நாங்கள் வீடியோ இன்னொரு விஷயம் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கார்கள் நிறைய காசு உழைக்கி நம்ம அதுகள் நீங்கள் நிற்கிறீங்க. ஆனால் அவைகள் இவ்வளோ கஷ்டப்படினோட அவைகளுக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட அவசரமாக 16 மணித்தெல்லாம் வேலை செய்யணும். அப்போ தானே அவங்க சர்வை பண்ணலாம்னு சொல்லி அப்படி பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் அங்கே உள்ளாக்களும் வேலை செய்து கொண்டிருக்கீங்க. அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வாழ்ந்த இடங்கள் இருந்துச்சுண்டா நீங்கள் இங்கே வாழ்ந்த இடங்கள் இல்லாட்டி நீங்கள் இங்கே பார்க்கணும்னு சொன்னால் அந்த இடங்களை வீடியோ பதிவு செய்ய சொல்லி சொல்லுங்க. நாங்கள் போய் வீடியோ பதிவு செய்து காட்டுவோம். சரி வெளிநாடுகளில் நான் வீடியோ பார்க்குறேன். உண்மையாக அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் கொமெண்ட்ஸ் பார்த்து கொண்டிருக்கேன். உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. நன்றி நன்றி நன்றியா. உங்களோட வேறு இடங்கள் நான் மிஸ் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் கொமெண்ட்டில் போடுங்க. நாங்கள் போய் வீடியோ பதிவு செய்து போடுவோமா. ஓகே சின்னாக்கள் போய் இடங்களை கூப்பிட்டவையால் இப்போ இந்த ஆக்கள் பறந்தடிச்சு போய் நம்ம பாருங்க. தம்பியாக்கள் வணக்கம். எங்கே போகிறது? எங்க ஒப்பி ஊத்தாத காணையில நாங்கள் பைக்கில் போகிறோம். தப்பிட்டு வச்சு போய் கொண்டிருக்கிறோம். என்னடா தம்பி தலைமறைவாக போய் கொண்டிருக்கிறாய் தம்பி? அப்பன் என்ன தலைமறைவா சைக்கிளில் போய் கொண்டிருக்காய்? டேய் தம்பி டேய் அவரை கூப்பிட்டு வரங்களை யாருங்களை கூப்பிட்டேன்னு சொல்கிறாடே அவர் கூப்பிட்ட பார்த்தீங்கன்னா அவர் விவசாய உள்ளீடுகள் விற்பனை நிலையம் இருக்குது. தம்பி வணக்கம். எங்கே போகிறீங்க? ஆட்ட சைக்கிள் இது ஆடுதில் செட் பண்ணி தந்தது. ஆஹா என்ன மாதிரி ஊரில் என்ன ஃபேமஸ்? ஊரில் என்னென்ன ஃபேமஸ்? எல்லாமேண்டா ஊரே ஃபேமஸ் அப்படியா? ஆஹா கோயில்கள் குளங்கள் இருக்கா? எப்படி என்ற பேர் தெரியும்? சரி என்ன ஓகே ஓகே அண்ணா வணக்கம். எங்க தோட்டத்துக்கு போயிட்டு வரீங்களோ? அவன் என்ன எத்தனை கண்டு வச்சிருக்கிறீங்க கோயில? 10,000 கண்டு. 10,000. ஆஹா என்ன மாதிரி எத்தனை மாதம் முடிஞ்சு? இப்போ 2 மாதம். இன்னும் 1 மாதம் இருக்காகுமா? சரி சரி. அண்ணா வீடா? ஆமாம். பழங்காலத்து வீடு போல இருக்கு. எவ்வளோ கிளம்புறோம்? இது 126 வருஷம். 126 வருஷம். 900 ஆண்டு கட்டின வீடு.
பார்க்கலாமா? ஓ பாருங்க. பாருங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா 126 வருஷம் பழமையான வீடு. அந்த காலத்தில் கட்டின வீடு. சுண்ணாம்பு முறுக்காங்க இல்லைமே. இங்கே இதெல்லாம் பழங்காலத்து வீடு. என்னண்டு இது தகரம் இல்லை. ஓ அப்போ இப்போ நாங்கள் போட்டது வக்கையாக இருக்கும், உள்ளுக்கு குளுமையாக இருக்கும். ஆஹா உள்ள பார்க்கலாம். ஓ இருப்பாங்க உங்களுக்கு அறையெல்லாம் பார்க்கலாம். இது குசினி அந்த நாளே அந்த காலத்து குசினி. ஓ ஆஹா மண் குசினியாக வச்சுக்கிறாங்க. உங்கள்கிட்ட விடாது. ஆமாம். மண்வட்டி எல்லாம் இருக்கா? எனக்கு அம்மாவை பிறந்து வளர்ந்த வீடு. நான் அங்கால வீடு வந்த வீடு கட்டி. நாச்சியார் வீடு. அங்கால எங்கள் அம்மாவை பிடுங்கிட்ட விடிபட்டு போச்சு. இஞ்சால ஒரு மாமாவின் வீடு நாச்சியார் இஞ்சாலம் இருந்தால் இஞ்சால பிடுங்க போட்டு. நல்ல ஆடுகள்லாம் வச்சுருக்கீங்களா? என்ன ஆடு ஐயா இது? சனல் ஆடு. அந்த சாமியாரை இதுதான் சாமியாரை முந்தின இந்த வீட்டை பார்க்க ஆசையாக இருக்கு ஐயா. அது வாங்கி உள்ள போது ஆசையாக இருக்குது. இல்லை அந்த காலத்து வீடுகள் இனி பார்க்க கிடைக்காது. என்ன இனி வேறு ஜென்ரேஷனுக்கு இப்படி வந்து பார்க்க கிடைக்காதானே. இப்போ நாங்கள் வந்து பார்க்குறோம். உயரமாக கட்டி வச்சுக்கீங்களே என்ன? ஓ நாங்களாக கட்டினது அம்மா அப்பா தானே கட்டினது அந்த காலத்து 126 வருஷம் மண்டைக்கு. உயரமண்டைக்குள்ளே நல்ல குளிர்மையாக இருக்கு. முன்ன மேலே அந்த வைக்க இருக்கு அதுன்னு. இப்போ சீட்டுகளை போட்டு இடையில சரி வைக்கையாக இருக்கு வீடு. அந்த காலத்துல பட்டி இருக்கு பாருங்க. இது ஓகே. ஓ இது சிங்கர் கம்பெனி ஆல்மோஸ்ட். பார்க்கலாமா? ஓ அதுக்கு ஜாமான்களை நாங்கள் சும்மா தோட்ட ஜாமான்கள் பெயிண்ட் கோழி வெள்ளடியன் கோழி அந்த வெள்ளடியன் வச்சுக்கிறீங்களா? வெள்ளடியன் என்ன சொல்கிறீங்க? சரி விலையில் அந்த கோழி. ஓ இது மகன் வளர்க்குறான். அதான் நேசாக இருக்கு. நம்ம சண்டைக்கு அவன் தான் அன்பு நாங்கள் எனக்கு தான் வெள்ளடியன் கோழி. ஓடு மாத்திரம் அந்த ஓ பார்க்க போறீங்க. ஓடி ஒரு நாள் பரவாயில்ல எவ்வளோ நம்படிக்கலையே. பாருங்கோ வெள்ளடியன் கோழியை. நல்ல பெரிய உயரமான வெள்ளடியெல்லாம் நிற்குதானே. உயரத்தை பார்த்தீங்களோ? இங்கே குடியில் இருக்குது. இங்கே ஐயா பொச்செல்லாம் எடுத்து வச்சுருக்கிறார். என் புயலை அறுவடை செய்து கொண்டு வந்து இந்த குடியில் தான் காய பொடிக்கணும். ஒரே நேரத்திலேயே 1000 கண்டு கட்டி தொங்க விடக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு குடில் ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஐயா ஆடு வச்சுருக்கிறேன். சணல் ஆடு என்ன? எத்தனை வயசாக்களுக்கு? அதுக்கு ஒரு 10 வயசு இருக்கு. மண்டாட்டுக்கு கீழே கிடக்குறதுக்கு 10 வயசு. இது என்ன குட்டியெல்லாம் நான் வையல என்ன? குட்டி தான் இந்த பெரிய ஆடு. குட்டி அது இப்படி குட்டி. இதுதான் தாந்தோன்றி அம்மன் கோயில். அதாவது பார்த்தீங்கன்னா நேரந்தனையில் இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி வெளிப்பகுதி இருக்குதுன்னு சொல்லி. அங்கே பார்த்தீங்கன்னா கடற்கரை. இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தென்னைகள் பனைகள்னு சொல்லி அப்படி இங்கே இருக்குன்னா காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கோயிலுடைய மதிலை பாருங்கோ. கனகாலத்துக்கு முதலே இந்த மதில் கட்டியிருக்கணும் போல். சரி அகலமான கட்ட மதில். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அம்மன் உள்ளுக்கு வீட்டு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது இந்த கோயிலை முழுக்க முழுக்க வழியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கட்டடங்கள் இருக்குது. இதில் பாருங்கள் தேர் விடுறதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்குது. அங்கால மண்டபங்கள் இருக்குது. இது ஒரு தேர் முட்டி இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா தாகசான நிலையம் அதுன்னு சொல்லி நிறைய கட்டடங்கள் இருக்குன்னா காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போய் பார்ப்போமா. இதில் ஒரு தாகசான நிலையம் இருக்குது. தாந்தோன்றி ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் தாகசான நிலையம். உபயம் பார்த்தீங்கன்னா நடராஜா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்காலயம் ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. இங்கால பூக்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கணும். பூவெல்லாம் தேடி அலைய தேவையில்லை. இங்கேயே பூக்கள் எடுத்து மாடைகள் எல்லாம் கட்டலாம். பாருங்கள் என்ன மாதிரி பூக்கண்டுகள் எல்லாம் அழகாக வச்சிருக்கணும்ண்டு. இங்கால மண்டபம் இருக்குது பாருங்க. இது ஒரு மண்டபம் இருக்குது. இதில் இன்னொரு மண்டபம் இருக்குது. நான் நினைக்கிறேன் இது அந்த காலத்தில் கட்டின மண்டபம்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் 3 தேர் நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேர் இருக்குது. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கால ஒரு கட்டடம் ஒன்று கட்டி வச்சுக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா 2 தேர் நிற்கிறேன்னா காணக்கூடிய மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த கோயிலில் 3 தேர் இழுக்கிறவேன்னு சொல்லி. மிக மிக பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான அழகான கோயில். அவ்வளவு பார்த்தீங்கன்னா பெரிய கோயில் உண்மையில். இதில் முன்னால் பொங்கி இருக்கிறேன். கல்லெல்லாம் வச்சிருக்கிறேன் பாருங்க. தொடர்ந்து கோயிலுக்குள்ளே என் பார்ப்போமா. இந்த பக்கத்தில் நாகதம்பரான் இருக்கிறார். தொடர்ந்து கோயிலில்
பாட்டு போய்கொண்டிருக்குது, அம்மன் பாடல். தான் தோன்றி ஸ்ரீ மனோன்மணி அம்மன் கோயில். பூசை நேரம் பார்த்தீங்கன்னா காலை 8 மணிக்கு இருக்குது. அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு இருக்குது. வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கும் 12 மணிக்கும் 5 மணிக்கும் இருக்குதா. கொமெண்டில் போட்டிருக்கீங்கன்னா வரலாறையும் எடுத்து போடுங்கன்னு சொல்லி. ஆனால் இங்கே வரலாறு கேட்குறது பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே இல்லை. யார்கிட்ட போய் கேட்க போனால் எனக்கு இது ஏன் அப்படி அதை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன்னா. சரி காய்ஸ், நான் தொடர்ந்து போகலாம். இங்கே உள்ள வேறு இடங்களையும் நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன். ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது, யாருமே இல்லை. பார்க்க கவலையாக இருக்குது தெரியுமோ. இங்கால நிறைய தென்னைகள் நிற்குது. இங்கால ஒரு அண்ணாரால் கோயிலுக்கு மறந்தடிச்சு கொண்டு நிற்கிறார். பாருங்க எங்களை வீடுகளை. இங்கே அதில் கனைகள் எல்லாம் நிற்குது. வீடுகளை பாருங்க இங்கே. இதில் தென்னந்தோப்பெல்லாம் இருக்குது. இந்த வீடெல்லாம் பாருங்க. இந்த வீட்டையெல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறேன். எப்படித்தான் உங்களுக்கு மனசு வருதோ தெரியாது. தலைவர்கிட்ட வீடு இது, கோயில் தலைவர் தான் தோன்றி அம்மன் கோவில். கோயிலுக்கு அடுத்த வீடா? வெங்கால பக்கம், மலை பக்கம், விட பக்கமா? இங்கே நீங்கள் கோயில்கிட்ட வரலாறு கேட்டு சொல்ல சொன்னீங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கோயில் தலைவர் வீட்டையே வந்துட்டோம். எவ்வளோ காலமாக தலைவராக இருந்த நீங்கள்? நான் எல்லா இடத்துலையுமே பொருளாளர் இருந்தேன், செயலாளர், இப்போ தலைவராக இருந்தேன். நான் செயலாளராக பொருளாளர் கனகாரம். என்னண்டா ஐயா, இப்போ எங்களோட கொமெண்ட்ஸ் பார்த்தாக்கள் கோயில் வரலாறு சொல்லி சொன்னவையா? உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு சொல்கிறீங்களா? அம்மன் தான் தோன்றி சரி அம்மன் எங்கிற தான் கோயில் 1951ஆம் ஆண்டு அந்த பண்ண ரோட்டு போடுறதுக்காக ஓசர் ஆக்கள் குவாரி கல்லுக்கண்ணு ஆக்கள் கல்லுக்கண்ணும் பொழுது அந்த பெரிய கல் அதை வெடி வச்சு தகர்க்கைக்குள்ளே தகர்த்த பிறகு அந்த கல்லுக்கு கீழே இந்த அம்மன் விற்கிறகம் இருந்தார். கல்லுக்கு கீழே? ஓ. எத்தனாம் ஆண்டு அளவில்? 51ஆம் ஆண்டு தான். நான் அந்த 1951 அந்த ரோட்டுக்கு போகிற ஓவசர், அப்போ ஓவசத்து நடைமுறை நடந்தது. அப்போ கல்லுக்கண்ணைக்கு அந்த விக்கிரகம் தோன்றினாங்க. அது பிறகு நாங்கள் அந்த டிஆர்ஓ விதானி ஆட்கள் ஆரம்பித்ததில் அது புறப்பொருள் ஆராய்ச்சி ஆட்கள் அதை கொண்டு போயிட்டோம். அப்போ அந்த இடத்தை நாங்கள் மையமாக எடுத்து ஒரு கொட்டில் போட்டு கும்பிட்டு வந்தது. பிறகு அரசாங்கத்தோட நாங்கள் பேர் சைவமாக என்ற ஒரு பேரோட சபையை துவாக்கி அந்த ஜிஏயோட கழிச்சு அதை காணி எடுத்து, அரசாங்க காணியை 2 ஏக்கர் எடுத்து அதை கோயிலை கட்டி 58ஆம் ஆண்டு கும்பாசம் செய்த நாங்கள். திருப்பி நீங்கள் வாங்கிட்டீங்க அம்மன் சிலையை? சிலையை புறப்பொருள் என்று தரமாட்டேன். தரமாட்டேன். என்ன செய்த நீங்கள்? பிறகு அதில் நாங்கள் அந்த சிவம்பு விக்கிரகத்தை வச்சு ஓகே கும்பிட்டாங்க செய்து வந்தாங்க. 58ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்து 51ஆம் ஆண்டுலேருந்து திருவிழா செய்து வந்துடுறது. அப்போ 10 திருவிழா நடந்துடுறது. அப்போ ஜனங்கள் நாங்கள் சைவமாக 2 பேர்லாம் எல்லாம் சபை அமைச்சு தான் எல்லாம் செய்து வந்தது. மற்றது 58ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்து 51ஆம் ஆண்டு அலங்கார திருவிழா செய்தாங்க.
1976ஆம் ஆண்டு சித்திரை தேர் செய்து அடுத்த திருவிழா மகோற்சவமாக செய்து வருகிறோம். இப்போ 3 தேர் நிற்குது கோயிலில். அதான் தச்சம் சேர்ந்து அந்த எழுந்தரை விற்கிறாங்க பிள்ளையார் முருகனாக செய்து அந்த கோயிலில் கும்பிட. அப்போ அதை இப்போ நினச்சி நம்ம வாகனத்தில் நாங்கள் தேர்லாண்டையை கொண்டு வர்றது பிள்ளையாரையும் முருகனையும். அப்போ அவங்க தேரில் கொண்டு வரணும்னா அந்த விற்கிற செய்த ஆட்கள் குழுவாக தங்கள் ஆட்களை சேர்த்து சித்திரை தேர் சென்று செய்தார். செய்து அது இப்போ லட்சமியம் பாதுகாப்பில் வச்சுருக்கிறோம். நம்ம இந்த கதவு கூட இல்லை. அதே நேரத்தில் சப்பரம் நாங்கள் அந்த முத்து சப்பரம் கட்டித்தான் 9ஆம் திருவிழாவுக்கு வீதி விளம்பாறது. அப்போ நாங்கள் பெரிய சப்பரம் செய்வோம்னு சொல்லி செய்து ஒரு ஆட்கள் 9ஆம் திருவிழா செய்தவர் தன்னால் இயலான்ட்டு. அப்போ முதல் தீர்ப்பு திருவிழா செய்தவர் தான் ஒரு திருவிழா செய்தவன்னு கேட்டால் போல் அவரோட கருத்து தாங்கள் சப்பரம் செய்கிறேன்னு சொல்லிச்சினோம். அப்போ அவையோட கழிச்சு 20 திருவிழாவை சப்பரம் செய்கிற ஆட்களுக்கு கொடுத்து பகல் திருவிழாவை வேட்டு திருவிழாவை ஆரம்ப செய்து வந்த ஆட்களை செய்து வருகிறோம். அப்போ சப்பரமும் செய்திருக்கிறது. ஐயாண்ட வீட்டுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. மெயின் ரோட் என்ன உருகாத்தூர் ரோட் என்ன இது என்ன ரோட்டு இது உருகாத்துறை பண்ண ரோட் என்ன இதில் இருதய ஆண்டவர்னு சொல்லி ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. தொடர்ந்து போய் பார்க்கலாம். 77 பஸ் ரூட் என்ன பாருங்கள் அந்த சர்ச் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கொண்டு போய் காட்டுறேன். இதில் பேர் பலகை ஒன்றுமே இல்லை. ஐயா தான் எங்களுக்கு பேர் சொன்னேன் இந்த சர்ச்சின் பேரை. தொடர்ந்து நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். என்ன வெளியாலையும் இதில் மாதாண்ட உருவ சிலை இருக்குது, இயேசுண்ட உருவ சிலை இருக்குது. பாருங்க பாருங்க சர்ச் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா புல் பூண்டுகள் வளர்ந்துருக்கு நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மணிக்கோபுரம் இருக்குது, பிரம்மாண்டமான ஒரு மணிக்கோபுரம். இந்த கோயில் இப்போ பாவனையில் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்க தெரியல. ஐயாட்ட கேட்கும்போது ஐயா சொன்னவர் பூசையில் நடக்கிறன்னு சொல்லி தான் சொன்னவர். மேலே ஜேசுண்ட சுருவம் இருக்குது, கீழே ஜேசுண்ட உருவ சிலை இருக்குது. தொடர்ந்து இங்கால மணிக்கோபுரம் இருக்குது. உங்களுக்கு நான் போக இல்லாது க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கேன்னா வெளியால் இருந்தே காட்டிக்கொள்கிறேன்னா நாங்கள் தொடர்ந்து போகலாம். அதான் வந்து நாங்கள் தண்ணியை குடிச்சிட்டு போவோம். கிணத்து தண்ணி சும்மா குளிர்மையாக இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜுக்கு தண்ணி வச்சு குடித்தா அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் தண்ணி கூட சரியான கூலாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த அளவான கூலாகவும் நல்லா இருக்குது. நல்ல தண்ணி ஐஸ். நல்ல தண்ணி சுமையாக இருக்கா? நீங்களும் கிணத்துல தண்ணி குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கு. நீங்களும் இந்த பைப் வழியாக தண்ணி குடிக்கிறத விட அந்த கிணத்துல அள்ளி குடிச்சு பாருங்க, அதோட டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் டேங்குகளில் வச்சு தான் டேங்குகளில் இருந்தால் தண்ணி வருது, மேலே அடித்து வச்சுருப்பினா இப்போ இந்த பைப்பில் குடிப்பினா அது பார்த்திங்கன்னா இப்போ வெக்கைக்கு அந்த ஹீட் ஆகி டேஸ்ட்டும் இருக்க ஒன்றும் இருக்கா. இதில் குடிக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா அது நல்லா இருக்குது. பாருங்கள் அண்ணா மாதிரிலாம் வந்துருக்குற அண்ணா. இப்போ எவ்வளோ நம்ம வாரீங்கள் தண்ணி இல்லை வீட்டை கிணறு இல்லையா? இருக்குது உப்பு தண்ணி. என்ன இங்கே கணேச வித்தியாலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். போகிற வழியெல்லாம் பத்தக்காடு மக்கள் வாழ்ந்த இடங்கள்லாம் இப்போ தான் இந்த புல் பூண்டுகள் எல்லாம் முளைச்சிட்டு இருக்குது. நாங்கள் இப்போ இதால் தான் வந்து நாங்கள் இதில் பாருங்கள், இதில் ஒரு முன்பள்ளி ஒன்று இருக்குது, மனோன்மணி முன்பள்ளி, நாரந்தனை வடக்கு. நிறைய பேர் கேட்டீங்க நாரந்தனை வடக்கை நீங்கள் போடுறீங்கன்னு சொல்லி. பாருங்கள் நாரந்தனை வடக்கில் உள்ள முன்பள்ளியா, மனோன்மணி முன்பள்ளி. இதுதான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளுக்கு போய் காட்டிடாது. அண்ணா வணக்கம். எங்கே போகிறீங்க? இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க. எங்கே அண்ணா தோட்டம் இருக்குது? ஆ வீட்டில் ஒரு ஒழுங்கி கொண்டு தெரியும் பள்ளிக்கூடத்துக்கு பார்த்தது. ஆஹா என்ன தோட்டம் செய்கிறீங்களா அண்ணா? போயில மற்ற மிளகா. ஆஹா எத்தனை கண்டு போயில செய்கிறீங்க? நாங்கள் ஒரு 5000 கண்டு செய்கிறோம். 5000 கண்டு மிளகா? மிளகாவும் அதே மாதிரி தான் வச்சுருக்கோம். ஆஹா கரங்கலாமல் செய்கிறீங்களா அண்ணா? நாங்கள் உங்களோட பேர் தோட்டம் தான். ஆஹா இடம்பெயர்ந்து போய் என்ன செய்த நீங்கள்?
நான் இடம்பெயர்ந்து போய் நாங்கள் சின்ன ஆள் தானே ஆ அதுக்கப்புறம் நம்ம வந்து கல்யாணம் காட்டி பிள்ளைகள் தான் தோட்டம் செய்கிறாங்க. ஓகே. என்ன மத்தியான டைம் போகிறீங்க? தண்ணி இறைக்க கூடாதுல்ல சொல்கிறீங்க? இல்லை மத்தியானம் போயிலே இறக்குவோம் தண்ணி. ஆ ஓ ஓகே ஓகே. அதனால் பிள்ளை தண்ணி இறக்குறாங்க. நான் தோட்டத்தை பிள்ளைய பார்த்து போட்டு வேறு மட்டும் போகிறேன். சரி வந்தால் வாரம்மா போங்க. சரி ஓகே நன்றி. சரி நன்றி. ஓகே ஓகே. அண்ணா பார்த்தீங்கன்னா புகையிலை தோட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். இங்கே மக்களில் உழைப்பாளிகள் ஏதாச்சும் ஒரு வேலை செய்து கொண்டே இருப்பினோம். சரி நாங்கள் முன்பலியை பார்த்தாச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கால கணேச வித்தியாலயம் இருக்குது, அதையும் போய் பார்க்கலாமா. இதுதான் கணேச வித்தியாலயம், நூற்றாண்டுகள் பழமையான பள்ளிக்கூடம். வழியில் நாவல் மரங்கள் எல்லாம் இருக்குது. தொடர்ந்து இதில் அரச மரம் இருக்குது. இதான் உங்களோட பள்ளிக்கூடமா? நீங்கள் படித்த பள்ளிக்கூடம் பாருங்கள் என்னமா இருக்குண்டு. நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லி தான் இங்கே வந்து நாங்கள் வீடியோவுடைய மிஸ் பண்ணாமல் ஓட விடாமல் வடிவாக பாருங்கோ. ஜாழ்ப்பாணம் நேரந்தனை கணேச வித்தியாலயம். இந்த கேட் அன்பளிப்பு பார்த்தீங்கன்னா சிவநாத பிள்ளை மோகன் கனடாவில் இருக்கிறார். இதான் பள்ளிக்கூடத்தோட உள்பக்கம் பாருங்க. நல்ல பெரிய ஆலமரம் எல்லாம் நிற்குது. தொடர்ந்து இதில் லைப்ரரி இருக்குது. இங்கே அதிபர் அலுவலகம் இருக்குது. இங்கே 4, 3ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டுக்கான கிளாஸ் ரூம் எல்லாம் இருக்குது. இங்கே 8ஆம் ஆண்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் இருக்குது. பாருங்க வயசு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இங்கே சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கான இடம் இருக்குது. பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்குண்ணே. இதில் மணிக்கோபுரம் இருக்குது. தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். என்ன நூற்றாண்டுகள் பழமையான வைரவர் கோயில். இதான் மணிக்கோபுரம் கோயிலுண்ட நல்ல வடிவாக பெயிண்ட் அடித்து வச்சுருக்கணும். இதில் வைரவர் வீட்டு இருக்கிறார். இங்கே வைரவர் துதியை நான் எழுதி வச்சிருக்கிறேன். சரி காசு நான் தொடர்ந்து போகலாமே. இங்கால பொச்சுகள் இருக்குது. தொடர்ந்து இங்கால பார்த்தீங்கன்னா ஊமல் கோட்டைகள் இருக்குது. இதுதான் புகையில காய போடுற இடம். அதை பார்த்தீங்கன்னா கீழே நெருப்பு வச்சு மேலே பார்த்தீங்கன்னா புகையில தொங்க விடுவினா. முதல் ஒரு இடத்துல போய் கொண்டு போய் உங்களுக்கு பழைய வீடியோக்கள் எல்லாம் காட்டியிருப்பேன். இடத்த பாருங்கோ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. குடிலன்னு சொல்லுவீனம்மா. தொடர்ந்து இங்கால தொடர்ந்து ஒரு பக்கத்தால் தண்ணி இறைச்சி கொண்டிருக்கிறேன். எத்தனை மணி முடியும் இதெல்லாம் தண்ணி இறைச்சி? பொழுது 7 மணி ஆகுமா? எத்தனை கண்டு புகையில இருக்கு உள்ளுக்கு? ஓ இல்லை 5000 கண்டு. 10,000 மிளகா கண்டு. இல்லை பார்த்தீங்கன்னா புகையில 10,000, அங்கால பார்த்தீங்கன்னா மிளகா 10,000 செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்க மிக பிரம்மாண்டமான ஒரு தோட்டம் உண்டு. உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. சரி இது கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன், அதை நான் வாசிச்சு கொள்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா தேங்க்யூ வெரி மச். ஸோ த ஹைட் சிவன் டெம்பிள். நான் ஹைட் சிவன் கோயில் காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக சந்தோஷப்படினமா போட்டேன்னா அதை போட்டிருக்கிறார். அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள், அருமையான பதிவு. தயவு செய்து நேரந்தனை வடக்கு தாந்தோன்றி அம்மன் கோயிலும் அதனுடைய சேர்ந்த பகுதிகளையும் கோயில் வரலாற்றையும் பதிவு செய்து போடவும். அதெல்லாம் போட்டுருந்தேன். சரியா பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து ஃப்ளாக் அனுப்பியிருக்கணும். அருமை எங்கள் மண், நன்றி தம்பிகளான்னு சொல்லி போட்டிருக்கேன். மெர்சியன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறார். நன்றி உங்களுக்கு சுற்றி காட்டிய லண்டன் மணி ஐயாவுக்கும் நன்றி. இன்னும் விளக்கமாக சிலோவாக போடுங்க, முன்னேற்றம் உண்டு நன்றின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது எங்களுக்கு ஒரு 5000 எங்களுக்கு ஒரு 5000 சுற்றி காட்டினவர் அந்த இடத்த மணி ஐயா என்று சொல்லி. அவர் பேர் எனக்கு தெரியாது, இப்போ இவர் கமெண்ட் பண்ண தான் எனக்கு தெரியும். அவருக்கு நன்றி சொல்லி வச்சுக்க. அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா இன்னும் விளக்கமாக சிலோவாக போடுங்கன்னு சொல்லி போட்டிருக்கேன். நாங்கள் பைக் ஓடுறதே கிளச் பைக் தானே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெதுவாக ஓடிடாது, கொஞ்சம் ஸ்பீடாக தான் போடுறாங்க. அது கோவிக்காங்க. அவர் அது கமெண்ட் பார்த்தீங்கன்னா மெர்சின்னு சொல்லி போட்டிருக்கார். அடுத்தது சுருவில் கிராமத்து புகையில போட்டேன், சுருவில் போட்டு நான் அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அடுத்து அருமையான பதிவு, வாழ்க பிள்ளைகள்னு சொல்லி போட்டிருக்கேன். உண்மையாக மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. அடுத்தது என்ன நன்றி சொல்லி போட்டிருக்கிறார். இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு கமெண்ட் பண்ணி கொண்டிருக்கேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா நன்றி. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பாருங்க, வெளிநாடுகள் இருந்தெல்லாம் பார்க்குறீங்க. உண்மையாக அவ்வளோது சந்தோஷமாக இருக்குது. ஏன்டா இங்கே வீடியோவை நாடு கடந்து போய் இருந்து நீங்கள் ரசித்து பார்க்குறீங்கன்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோது சந்தோஷமாக இருக்குது. ரெண்டே பார்த்தா சரியான வெயில், இந்த வெயிலுக்காக தெரிஞ்ச வீடியோ எடுத்துனாங்க. ஒரு லைக் எல்லாம் கடைசி போட்டுருங்க, கமெண்ட்ஸ் லைக் எல்லாம் போட்டுருங்க. ஓகே, ஏழாவது கைஸ், பை பை, டாட்டா, see you.